எல்லாருக்கும் குழம்பு செய்யுதுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா, இந்த மாரி செஞ்சு குடுங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஒடிச்சு ஊத்துன முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், கொஞ்சமா சோம்பு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஒரு கோல்டன் கலர் பிங்கிஷ்ஷா வந்தோனே மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கொழிஞ்ச பிறகு வீட்ல அரைச்ச குழம்பு தூள் வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு. இப்போ வந்து 2 பேருக்கு செய்றதுனால வந்து நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தி தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வந்து அந்த கொதி வரணும். நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறதுல அந்த ஆடை மாதிரி வரும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 முட்டைய வந்து ஒடிச்சு ஊத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து முட்டைய ஒடிக்கும்போது வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வந்து ஒடிச்சு ஊத்துனா தான் நம்மளுக்கு அந்த முட்டையோட வந்து முழுசா கிடைக்கும். இப்போ முட்டை வந்து ஒரு சைடு நல்லா வெந்திருக்குது. இப்போ திருப்பி போட்டுடலாம். பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராவே இருக்குது. இத வந்து நம்ம வந்து சப்பாத்தி, இல்ல தோசை கூட, இட்லி கூட, சாதக்கூடல வச்சு செம சூப்பரா இருக்கும். சூப்பரான ஒடிச்சு ஊத்துன முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.